நான் கொண்டு வந்தேனா இதோ காமிக்கிற பாரு எஜமா. ஏய் நீ மிகவும் திறமைசாலி எஜமா. திறமையை நான் பார்க்க வேண்டும். இப்ப காமிக்கிற பாரு என் திறமைய. சீக்கிரமா அக்கா எனக்கு மட்டும் சாம்பிள் இல்லையா? நீ எடுத்துட்டு வரல, நான் சும்மா வந்துட்டேன். அப்படியா? ஆமாண்டி. ஏங்க நானும் கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா நான் கார்த்திகா ஷாம்பு சந்தூர் சோப்பு கொண்டு நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறீங்களே. போக மாட்டேன். எனக்கு கார்த்திகா ஷாம்பு தான் பிடிக்கும்.
நிமிஷம். ஏழு பிறந்து பெண்ணாக பிறந்து சுந்தரி என்று பெயர் வைத்து சீரின் திருவிழா வந்தது. அனைவரும் எனக்கு அண்ணன் வச்சிருக்கீங்க. அண்ணன் சொல்லுங்க. அண்ணா மண்ணை தொட்டி புதுமலர்களிலே காய்ச்சல் ரோஜா போலவே நீடிக்கின்றாய். அம்மா, இந்த அழகை பார்ப்பதற்கு தாயும் தந்தையும் இல்லையே. என்ன தேவை? ஆமா, அவளுக்கு சோதனை. நம்மளை பார்க்க வாழ வைக்க ஆசைப்படுறாங்க. உன்னை கட்டு போறவன் ஒரு வேலை வைக்க மாட்டான். ஆமா, சாப்பாடு கூட அவனே வாங்கி வச்சுருவான். வாங்கிதான் வைக்கணும். ஏன்னா இந்த அழகு பார்த்து நிற்கணும். ஐயோ, சத்தியமா. ஆ? மாஸ்டா? சரி சரி. எனக்கு செட்டா வரவா? ஏன்னா, நீ செய்யக்கூடாது. சொல்லாதோ. ஆமா, சாப்பாடு செய்யக்கூடாது. அவர் ஹோட்டல்ல இருந்து கட்டி வச்சு கட்டி விட்டு போறான். சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டில் மேலேயே படுத்துக்கணும். கட்டளை பாத்தீங்கன்னா அண்ணா வாங்க இப்படி. ஆமா, வேலைக்கு கண்டுறீங்களே, வேலை கிடைத்தா இல்லையா? எங்கம்மா கட்டிச்சு? ஐயோ, அம்மா, நானு கண்டிப்பா உனக்கு ஒரு 100 சவரம் போட்டு நல்லது ஒரு ஆளோட பார்த்து திருமணம் செய்கின்றேன். 100 சவரமா? நாமளோ 7 முடிச்சிருக்கின்றோம். நாம என்ன 100 சவரம் போட போறோம்? அண்ணா, ஒரு 5 சவரம் போட போதும். நான் ரொம்ப ஆசைப்படுவேன், வாங்கிக்கலாம். அப்படியா? ஆமாண்ணா. அம்மா, ஏழையாகத்தான் பிறந்தேன், நான் கோழையாக இல்லை. இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா, உன்னை எந்த வேலைக்கு அனுப்புறதில்ல. அப்படியா? ஆமா, நீ சந்தோஷமா நான் இருக்கணும். சந்தோஷம் இருக்கேன். வேலைக்கு சென்றாங்க. அப்படியா? நான் முடிச்சுட்டு சென்று சமையல் செய்ய வேண்டும். அதற்காக குளக்கரை சென்று நீரத்தை அம்மா, தங்கச்சி, இந்த கல்யாணம் எப்படிமா செய்ய போறேன்? ஆமா, ஏழையா இருந்தா அவன் எப்படி இப்படி எல்லாம் திருமணத்தை செய்யறான்? அப்படி வீதி எங்கும் பூ பந்தல்
10 புள்ள பெத்துக்குமா ஆஹா முடியாதா என்ன முடியாதுமா அந்த காலத்துல ஒரு டசன் புள்ள பெத்துனாங்களாம் இந்த காலம் அது இந்த காலத்து நாம் இருவர் நமக்கு இருவர் உண்மைதான் அம்மா ஏன் அந்த காலத்துல ஒரு டசன் புள்ள பெத்துனாங்களா எதற்காக முழு கழிதான் அப்போ என்ன மாசத்துக்கு ஒரு டைம் அம்மாக்கு வந்தா தான் போறோம் முழு கழி தான் சாப்பிடுவாங்களாம் அப்படியா ஆமா இப்ப காலம் மாறி போச்சு ஆமாண்ணா சாப்பாடா சாப்பிடுறாங்க சுகமா வந்துச்சு அந்த காலத்துல ஊர் பயணம் போனா என்ன துணிதான் எடுத்து வைப்பாங்க இந்த காலத்துல ஊர் பயணம் போனா சுகர் மாத்திரை பிபி மாத்திரை தான் எடுத்து வைக்கிறாங்க முன்னாடியா அது மாதிரி காலம் மாறி போச்சுமா அப்படியா ஆமா இப்படி செஞ்சா எப்படி ஆஸ்தி கொண்டு அதான் சொன்னேன் நீ உனக்கு திருமணத்தை செய்து கொடுத்தால் பெண் பிள்ளையாக நீங்க எடுத்துக்கோ பெண் பிள்ளை நான் சரிண்ணா நானும் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு ஆண் பிள்ளையாக நீங்க எடுத்துக்கொள்கிறேன் அப்படியா ஏன்னா உனக்கு ஒரு 100 சவரம் போட்டு கட்டி தரேன்னு வச்சுக்க ஆமா உங்க பொண்ணு என் புள்ளி கொடுக்கும் சொல்ல ஒரு 500 சவரம் போட்டு கட்டி கொடு போடுறோம் நான் போடுறோம் இதெல்லாம் என்னக்குதான் 1,25,000 தான் விக்குது சவரம் போடுறமா அதனால 10 புள்ளையா தங்கச்சிக்கு தங்கச்சி நான் தைரியமா போய் குடிஞ்ச தலை நிம்மராம போமா ஆமாண்ணா நான் யாரு தங்கச்சி போன் நம்பர் கேட்பாங்க விஸ்வா தெரியுமா போன் நம்பர் எழுதுனா யாரையும் பார்க்க மாட்டேன் குளக்கரை சென்று நீ எடுத்து வந்து சமையல் செய்ய வேண்டும் நான் குடிக்க தண்ணி வந்து வேலைக்கு போயிட்டு பத்துருவாங்க பார்த்து போயிட்டு கொள்ளை கற்பழிப்பு இதையெல்லாம் காட்டாமை தவறாமல் நானே செய்து வருகின்றேன் கடமை என்ன கொள்ளை அடிப்பது கொலை செய்வது கண்ணிலே பெண்களை கற்பழிப்பது சதா இதே வேலைதான் நமக்கு என்ற தினத்தில் என்ன செய்வது தெரியுமா நீண்ட நாட்களாக தெரிகின்றத ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தின் மீது எனக்கு கண் அந்த ஆலயத்திற்கு சென்று நான் ஆலயத்தில் இருக்கும் தங்க சிலரை காடு வருகின்றேன் நீங்கள் இருவர் என்ன செய்வது தெரியுமா ஆளுக்கு ஒரு திசையாக சென்று கண்ணிலே தன்னோட வீட்டிலோ அல்லது பங்களாவிலோ கொள்ளை எடுத்து வர வேண்டும் புரியுதா புறப்பட்டு வாங்க நான் கொண்டு வந்தேனா காமியில பாரு அஜமா மிகவும் திறமைசாலி அஜமா பார்க்க வேண்டும் இப்ப காமியில பாரு என் திறமைய எஜமா கொள்ளைச்சு எஜமா ஒரு மெத்த வீட்டுல இட்லி சுடுவாங்களே கப்ப
ஏண்டா வயிறாம வயிறு நேரத்தான் பார்த்தா மயிரை தந்து காட்டுறானப்பா. எஜமா மயிறு எஜமா கொள்ளையடிச்சுட்டு வந்தல சனினே சனினே ஏண்டா இது எங்க தாண்டா ஒரு மெத்த வீட்டுல போய் கொள்ளையடிச்சுட்டு வந்த எஜமா ஒரு பையன் அருகாமையில இருக்குது. ஆ அவரோட வயிறை பற்றி கொண்டு வர மட்டும் அவரோட அலங்கார பற்றி கொண்டு வந்துக்கிறியா எத்தனை ஐயா கொள்ளெடுத்து வந்தானே பெரிய பஜாருக்கு போனாங்க போனேன் கடையை பார்த்தேன் வேற வழியில எல்லாம் கடை பூட்டி வச்சுக்கிறாங்க போட்டு வச்சுக்கிறாங்க. படிக்கட்டுல ஏறினேன் ஏறினேன். மெத்த மேல ஏறி ஏறி. உள்ள கடை உள்ள நுழைஞ்சிட்டேன் நுழைஞ்சிட்டேன். விடுவேனா விடுவாயா உள்ள போய் பார்த்தா பெரிய பெட்டி கிடைச்சது டேய் பெட்டியா பெட்டி நடக்கிற பொருள் என்னவோ எல்லா பொருளும் எத்தானுங்க நம்ம காட்டுறா 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 பறக்க போறேன் வேற பயந்துட்டு போறேன் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா ரொம்ப தகிர்ச்சாலி ஆமாடா கறக்கட்டுமா சீக்கிரம் தர சலூன் கடவுள் போய் நான் நேக்கடன் தான் உள்ள இறங்கினேன் ராவு தந்து பார்த்தா இதான் கேட்டீங்க கொள்ளை எடுத்து விட்டோம். அடுத்த நிமிஷம் எப்படி தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. தண்ணி அடிக்கலாமா தண்ணி அடிக்கலாம் சரக்கு சரக்கு அடிக்கலாமா ஆமா கடை தராங்க மணி 12 மணி இல்ல போகட்டும் வெடிக்கால போனா 250 ரூபாய் சொல்றாங்களா வாங்கிக்கலாம் அடைய சனி ஆளு கட்டிங்க தாய் மூணு வாயா எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆமா ஆகையால் குளக்கரை சென்றதோ அதோ குளக்கரைக்கு சென்றால் பெண்கள் கூட்டமா வரும் ஆனா பெண்களை பாக்கணும்னா இன்னொரு இடம் இருக்குது என்ன ஏரி வேலை போலாமா மாடுலாம் அடி ஓடும் இந்த பிஞ்சின் வாங்குறது பாரு அதை மட்டும் தள்ளி போலாமா நீ தள்ளிம்பா கேவியா நீ என்ன தள்ளி மாறடா டேய் நான் எஜமா கூட ஆயா தள்ளி போண்டா பிஞ்சின் தள்ளி ஞாபகம் தர வேண்டும். சரி. அது மட்டும் கிடையாது. குளக்கரைக்கு சென்றால் நீரடிக்கு அழகிய பெண்கள் வருவார்கள். ஆமா. அங்கே சென்றால் நம்ம ஞாபகம் தீரும், மனவரட்சி தீரும். ஆமா. அங்கே செல்ல வேண்டும். கண்ணிலே பெண்ட கட்ட பெண்களை கட்ட சரி சரி சந்தோஷமாக ஆடி போடுகின்றேன். தப்ப கொலத்துக்குள்ளே அழகிய பெண்கள் கூட்டம் கூட்டமாக நீரை கொண்டு செல்கிறார்கள். இங்கே சென்று நமக்கு ஏற்ற தகுதியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்க்கலாம்